வணக்கம் என் அன்பு நண்பர்களே. ஜியோ பொலிட்டிக்ஸ் என் வயசு நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி, இந்த ஜியோ பொலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது நிறைய யூடியூப்ல பேசிக்கிட்டு இருக்காங்களே, இதுக்கு என்ன அர்த்தம்? ஜியோ பொலிட்டிக்ஸ் மட்டும்தான் இருக்கா அப்படிங்கறத ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. இது அவருக்கு மட்டும் பதில் சொல்லாம எல்லாருக்கும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான விஷயங்க. இது தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாலே நம்மளோட முன்னேற்றத்துக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாதையா இருக்கும். நம்மளோட ஃபைனான்சியல் அப்படிங்கிறது கியூர் ஆகிறதுக்கு இது வந்து ஒரு மேஜர் ஸ்ட்ரென்த்தா இருக்கும். மைனர்ல மேஜர் ஸ்ட்ரென்த்தா இருக்கும். ஸோ அந்த ஜியோவில் எனக்கு தெரிஞ்சு ஜியோவில் நிறையா இருக்குது. அந்த ஜியோவில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது கடமைப்பட்டிருக்கேன். அதே மாதிரி இதில் எந்தெந்த ஜியோ யார் யாருக்கு செட் ஆகும், எந்தெந்த வயசில் செட் ஆகும் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். எதனால அப்படிங்கிறதுக்கும் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். இந்த ஜியோவை அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது இப்போதைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆர்மி ரிட்டையர்ட் ஆஃபீஸர்ஸ், இந்த மேஜர் மதன்குமார், அப்புறம் மாரிதாஸ், அது மட்டும் இல்லாமல் என்னன்னு கேட்டிங்கன்னா சில இந்த ஆர்மி செக்ஷனை பத்தி பேசும்போது ஜியோ அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இது ஆர்மி செக்ஷன் அப்படிங்கிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் ஜியோனா என்னன்னா ஜியோகிராஃபியை தான் ஷார்ட்டா ஜியோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ஜியோகிராஃபி அப்படிங்கிற உலகம் உருண்டை, இதுல ஒவ்வொரு நாட்டில் இருக்க ஜியோகிராஃபி அப்படிங்கிறது பிரிக்கிறாங்க. இதை நம்ம இந்தியாவுக்குள்ள எடுத்துக்கிட்டோம்னா ஸ்டேட்ஸா பிரிப்போம். தமிழ்நாட்டுங்கிறது டோட்டலி வேற கல்ச்சரா இருக்கும். இது பஞ்சாபுங்கிறது வேற கல்ச்சரா இருக்கும். அசாம் வேற கல்ச்சரா இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஜியோ ஜியோகிராஃபி. இந்த ஜியோகிராஃபி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, கல்ச்சர் அப்படிங்கிற சொன்னால அதில் உங்களுக்கு வந்து கிளியராக சொல்லிடுறேன். இப்போ தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நார்மலாக இருக்க வாட்டர், தண்ணி, நார்மலாக இருக்க தண்ணி, இல்லை தண்ணி தேவைப்படும். நார்மலாக இருக்க ரோடு, இதெல்லாம் வந்து நேச்சுரலாக இந்த உலகத்தில் நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் ஜியோகிராஃபி. புரியுங்களா? நான் வந்து அசாம்னா வேற அப்படிங்கிறது நான் சொல்கிறது இது. அதாவது இந்த ஊரில் இருக்க பொலிட்டிக்ஸை சேர்த்துக்கிட்டேன் அப்படிங்கிற ஜியோகிராஃபில இது வரும். இப்போ அசாம் எடுத்துட்டோம், குளிர் பிரதேசமா இருக்கும், அதிகமாக மழை இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு இதில் வந்து ஜியோகிராஃபி புரியும். இந்த ஸ்ட்ராட்டஜியில், அதாவது இந்த மாதிரி இருக்க ஒரு இதில், இந்த மாதிரி இருக்க ஒரு கிளைமேட்ல, இந்த மாதிரி ஒரு ஊர் இல்லை நாடு, ஒரு சிட்டி இல்லை ஒரு வில்லேஜ் இருக்கு அப்படின்னு சொன்னா அதுல அரசியல்வாதிங்க உள்ள வராங்க. இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து என்னன்னா ஜியோ பொலிட்டிக்ஸ். இந்த இடத்துல எதை பண்ணோம் அப்படின்னு சொல்லி கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி டிசிஷன் பண்ணி, அந்த டிசிஷன் அந்த லேண்ட் ரிக்குவயர்மெண்ட்டோட செட் ஆகுதா, செட் ஆலையா அப்படின்னு பாக்குறதுக்கு தான் ஜியோ பாலிட்டிக்ஸ். இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் தமிழ்நாடுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் செட் ஆகுதா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி என்ன பண்ணலாம், ஜியோ ஹிஸ்டரி எடுத்து பார்க்கணும். இப்போ ஜியோ ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா 1960 72 வரைக்கும் காமராஜர் ஆட்சி புரிஞ்ச பீரியட்ல பிஹெச்எல், அதுக்கு தேவையான ரோடு ஸ்ட்ரக்சர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, அதுக்கு தேவையான வீடு அமைப்பு வாரியம், HTML, இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இந்த மாதிரி என்னன்னு கேட்டீங்கன்னா வெளிநாட்டில் இருக்க மாதிரி ஒரு ஃபெசிலிட்டியை வந்து இந்தியாவில் கொடுத்துருந்தாங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பஸ், இல்லை அலுமினியம் ஃப்ரேம்டு பஸ், இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் டேமேஜும் ஆகாது. இந்த மாதிரி ஒரு கான்சிக்வன்ஸ் கொடுத்துருந்தாங்க அந்த ஹிஸ்ட்ரி. அதுக்கப்புறம் என்ன அளவில் அப்டேட் ஆச்சு இன்னைக்கு இருக்க நம்மளோட பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், இதுதான் வந்து இந்த ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்குறது ஜியோ பாலிட்டிக்ஸ்ல. இந்த இதுலேருந்து இந்த இது, ஸோ இது கரெக்டாக பார்த்துருக்காங்களா, இது கரெக்டாக பார்க்கலையா அப்படிங்கிற ஒரு நம்மளுக்கு வந்து என்னன்னா ஒரு ஃபேப்ரிகேஷன் சிந்தனை வந்து கிரியேட் ஆகும். இப்ப இதெல்லாம் வந்து எப்படி யாருக்கு செட் ஆகும், இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் ஜியோ ஹிஸ்டரி யாருக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ன கேட்டீங்கன்னா, ஒரு 50 வயசு 60 வயசுல இருக்கவங்க, ஏன்னா என் வயசுல இருக்கவங்களே என்கிட்ட சந்தேகம் கேட்டேன்னு சொன்னீங்க பாத்தீங்களா. அப்ப அந்த 1960 வந்து வாழ்ந்து அனுபவிச்சவங்க இன்னைக்கு வந்து எப்படி இருக்காங்க, இன்னைக்கு வந்து ஓகே இந்த லைஃப் பீரியட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஓகே இந்த பஸ்ஸையும் பாக்குறோம், இந்த பஸ்ஸையும் பாக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய விஷயங்கள் இருக்கும். இது நம்ம லேண்டோட எப்படி வந்து மக்களுக்கு பயணிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களோட ஏஜ் குரூப்ஸுக்கு வாழ்ந்திருப்பாங்க, தெரிஞ்சிருப்பாங்க, கிளியரா தெரியும். 1980% நான் சொன்னது 1960 1970 1980% என்னன்னு கேட்டீங்கன்னா அதை படிச்சிருப்பாங்க. புரியுங்களா? அவங்க அந்த 1970யோட பஸ்ஸை வந்து கொஞ்சம் பார்த்துருப்பாங்க, அவ்வளோ ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா 1980ல வந்து டிவி இருந்துச்சு. டிவி பிளாக் அண்ட் ஒயிட் டிவியும் பார்த்துருப்பாங்க, கலர் டிவியும் பார்த்துருப்பாங்க. இப்போ இருக்க OLED வரைக்கும் பார்த்துட்டாங்க, ப்ரொஜெக்டர் OLED வரைக்கும் பார்த்து அனுபவிச்சிட்டாங்க. புரியுங்களா? அப்போ இது ஒரு ஹிஸ்ட்ரி. இதை வந்து என்ன 2000 ஜெனரேஷன்ல போய் நம்ம கேட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, அங்க 2000 ஜெனரேஷன்ல பிறந்தவங்க 2010ல தான் வந்து கிட் ஆவாங்க, அது வரைக்கும் பேபி. அப்போ 2010ல வந்து அவங்க கிட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க பார்த்துருக்கிறது LED டிவி, LCD கூட அவங்க பார்த்துருப்பாங்களான்னு சொல்ல முடியாது, LED டிவியா இருக்கும் சொல்ல முடியும். தட் இஸ் த ஜெனரேஷன் அப்டேட்டட். இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி.
ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டி. அப்போ ஒவ்வொரு இதுல இருந்து எந்தெந்த பிரிவு வருது, எந்தெந்த ஹிஸ்டரி வருது, இது ஹிஸ்டரி. அதாவது ஒவ்வொரு பீரியட்ல என்னென்ன கிரியேட் ஆச்சு, அந்த கிரியேஷன் யார் பண்ணாங்க, இது வந்து ஹிஸ்டரி. ஓகேங்களா? இந்த ஏஜ் குரூப்ல இவங்களுக்குலாம் வந்து தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படும் போது இவங்க கிட்ட எல்லாம் நீங்க போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஜியோ பொலிட்டிக்ஸ் அப்படின்னா என்னன்னா ஜியோகிராபிக்கல், அந்த அந்த இடத்தோட அரசியல். ஜியோ பொலிட்டிக்ஸ் அந்த பர்டிகுலர் இடத்தோட அரசியல். அது ஒரு சின்ன இடமா இருக்கலாம், அது பெரிய இடமா இருக்கலாம். ஜியோ ஹிஸ்டரி அந்த இடத்தோட வரலாறு. இது சரி. வேற என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஜியோ சிவிக்ஸ். ஜியோ சிவிக்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நான் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் சின்ன வயசா இருக்கும்போது மிதுன் அப்படிங்கிற ஒரு நடிகர் ஒருத்தங்க, அவர் வந்து இப்படி பிந்து எடுத்து இப்படி வைப்பார், இது நம்மளோட குங்குமத்தை எடுத்து இப்படி வைப்பார். புரியுங்களா? கல்ச்சர், இந்த கல்ச்சர். ஓகே, இந்த கல்ச்சர் இப்படி இருக்கா? அப்போ வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி இப்படி செலிப்ரேட் பண்ணாங்களா? நான் ஹிந்துங்கிறேன், அதனால எனக்கு அதை பத்தி தான் தெரியும், மற்ற ரிலீஜியஸை பத்தி தெரியாது. நீங்க உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்க கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அந்த இதை வந்து நம்ம அப்படி பண்ணோமா, இன்னைக்கு வந்து இப்படி எப்படி பண்றோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேங்க. அன்னைக்கு வந்து பெரிய பெரிய சிலையெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவ்வளோவா பெயிண்ட் எல்லாம் செலவழிக்காம, 1980 பெயிண்ட் எல்லாம் செலவழிக்காம மண்ணிலேயே பெரிய சிலையெல்லாம் பண்ணி கடல்ல போய் கரைச்சாங்க. அதுக்கப்புறம் 1990 பீரியட் வரும்போது என்ன, பேப்பரை வந்து அதிகமாக யூஸ் பண்ணாங்க. கெமிக்கல் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறனால பிள்ளையாருக்கு வந்து ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஃபார்ம் ஆச்சு. இன்னைக்கு டேட்ல பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா உணவு சாப்பாட்டோட இதை வச்சுலாம் விநாயகர் வாழைப்பழம் இந்த மாதிரி அதோட மெட்டீரியல் வச்சு விநாயகரை தயாரிக்கிறாங்க. அதை கொண்டு போய் கடலை காய்ச்சா ஃபுட்டா போயிடும். ஸோ அது வந்து ஒரு எக்ஸலண்ட் அப்கிரேடேஷனா வந்து உருவாயிருக்கு. இது வந்து சிவிக்ஸ். இது மட்டும் இல்லாம தீபாவளி எப்படி செலிப்ரேட் பண்றாங்க, ரம்ஜான் எப்படி செலிப்ரேட் பண்றாங்க, ஒவ்வொரு இதுவும் வந்து அந்த காலத்துல எப்படி செலிப்ரேட் பண்ணாங்க, இப்ப எப்படி செலிப்ரேட் பண்றாங்க, அவங்களோட கல்ச்சருக்குள்ள என்ன யூனிட்டி இருக்கு, யூனிட்டி இல்லாம ஏதாவது டைவர்ஷன் ஆகுதா, ஏதாவது ஒரு ரீசனுக்காக வந்து டைவர்ஷன்ல சண்டை போடுறாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பேரு ஜியோ சிவிக்ஸ். ஜியோ சிவிக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஜியோகிராபிக்கல் வாழ்வாதாரம். எந்தெந்த வருஷத்துல இருந்து எப்படி எப்படி வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிற வரலாறு. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஓகே அப்பா அந்த காலத்துல வந்து இந்த விநாயகர் சதுர்த்தி எப்படி இருந்துச்சு, அந்த காலத்துல வந்து பில்டிங் எப்படி இருந்துச்சு, குடிசை வீடு இருந்துச்சா, இது எப்படி இருந்துச்சு, அதை எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்க இப்படின்னு அவங்க கிட்ட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நான் சொன்ன அந்த 3 விஷயம், ஜியோ பொலிட்டிக்ஸ், ஜியோ ஹிஸ்டரி, ஜியோ சிவிக்ஸ், இது எல்லாமே உங்க ஜாபுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஜாபுக்கு வந்து யூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எல்லாமே ஜாபுக்கு யூஸ் ஆகாது. ஆனா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க ஜாபுக்கு யூஸ் ஆகாட்டினாலும் உங்க ஜாப்ல இருந்து இன்கம் வருது பாத்தீங்கன்னா, அந்த இன்கம் நீங்க சேவ் பண்றதுக்கு, நீங்க சேமிச்சு வைக்கிறதுக்கு இந்த 3 யூஸ் ஆகும். புரியுங்களா? உங்க ஜாபுக்கு இதெல்லாம் யூஸ் ஆகாது. அப்ப என்னடா ஜாபுக்கு எதுடா யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஜியோ எஜுகேஷன், ஜியோகிராபிக்கல் எஜுகேஷன், அந்த இடத்தோட கல்வி. அந்த இடத்தோட கல்வி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான, அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 13 வயசுல இருக்கவங்க நிச்சயம் இந்த வீடியோவை கொண்டு போய் அவங்க கிட்ட சேர்த்துருங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான விஷயம். 13 வயசுல இருந்து 21 வயசு வீடியோ பசங்கள்ல இருக்கவங்க இப்ப கூட என்னன்னு கேட்டீங்கன்னா மேஜர் மதன்குமார் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஷோ ஒன்று பண்ண போறாங்க. அதுல வந்து எப்படி சாஃப்ட்வேர் ஸ்கில்ஸை அப்கிரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது இது பண்றாங்க. நான் ஒரு சாதாரண ஆள் தான். முடிஞ்சுன்னா என்னோட வீடியோ வந்து அதில் போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் என்னோட வீடியோ ஒரு 5 மினிட்ஸோ 10 மினிட்ஸோ அதில் போஸ்ட் அது நீங்கள் வேற ஒருத்தங்க எடுத்து போடுறது அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு. ஏன்னா இந்த வீடியோ நான் தான் சொல்லியிருக்கேன் என்னென்ன விஷயம் அப்படிங்கிறது. இதை எடுத்து போட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைங்களுக்கு என்னோட, அதாவது நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் நான் தான் போட்டிருக்கேன்னு சொல்கிறேன்னா, அவங்க கேட்குற கேள்விகள், இது மூலியமா கேட்குற கேள்விகளுக்கு என்னால் தெளிவாக ஒரு பதில் கொடுக்க முடியும் அப்படிங்கிறனால தான் நான் என்னோட வீடியோ எடுத்து போடுங்கிறேன். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி ஆஃப் இது இருக்கும். மற்ற அந்த இதில் வரவங்களா கேட்டீங்கன்னா உண்மையிலே அதிகமாக படித்தவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு அவங்களோட ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜிலேருந்து கரெக்டாக பதில் சொல்லணும். எல்லா குழந்தைங்களும் நல்லா இருக்கணும், அவ்வளோதான விஷயம். எல்லா குழந்தைங்களும் பார்க்குற எல்லா குழந்தைங்களும் நல்லா இருக்கணும், அவ்வளோதான் விஷயம். அதில் என்னோட ஸ்ட்ராட்டஜி ஆஃப் இதை வந்து இந்த ஜியோ இதில் வந்து நான் வந்து ஒரு பாயிண்டாக வந்து வைக்கிறேன். அப்போ என்ன ஆகுங்கிட்டா ஜியோ எஜுகேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிற ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான விஷயம். என்ன அப்படின்னா, நம்ம வந்து இன்னொரு நாட்டுக்கு போகும்போது அண்ணே அங்கே வந்து ஏஜென்ட் வந்து இந்த வேலைன்னு சொன்னாருன்னே, இங்கே வந்தால் இந்த வேலையா இருக்குன்னே ஒன்றுமே புரியலண்ணே. சினிமாலெல்லாம் காட்டுறாங்க, அங்கே போனால் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு லக்ஸூரியஸ் காரு, இந்த மாதிரி வேலை அப்படிங்கிறாங்க, ஒன்றுமே புரியல அப்படிங்கிறது ஒரு அவங்களுக்கு புரிதின்மை கொடுக்கறதுக்கே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, பல லட்சம் இளைஞர்கள் என்ன வேலைக்கு போறோங்கிறது ஃபர்ஸ்ட் தெரியாது. இந்த பல லட்சம் இளைஞர்ல கிட்டத்தட்ட 90% அன்எஜுகேட்டட்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா,
டிகிரி படிச்ச அன்எஜுகேட்டடா இருப்பாங்க. அதுதான் வந்து ஒரு பெரிய இதுவா இருக்கு. நீங்க ஒத்துக்க மாட்டீங்க, உண்மை அதுதான். டிகிரி படிச்சுட்டு அன்எஜுகேட்டட் பர்சன்ஸா இருப்பாங்க. டிகிரி படிச்சுட்டு என்னடா அன்எஜுகேட்டட் பர்சன்ஸா இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு இந்த ஜியோ பொலிட்டிக்ஸ், ஜியோ ஹிஸ்டரி, ஜியோ சிவிக்ஸ் பத்தி தெரியல. ஸோ அந்த இடத்துக்கு என்ன வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. அப்ப என்ன ஆகுது, ஓகே நான் இந்த கோர்ஸ் பிஇ படிச்சிட்டேனா, இதை படிச்சிட்டேனா எனக்கு வேலை கிடைச்சிரும்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து கிரியேட் ஆகுது. எனக்கு வேலை வேணும், அதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ எனக்கு இந்த ஃபீல்ட்ல தான் வேலை வேணும் அப்படிங்கிறது எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. அந்த ஃபீல்டை செலக்ட் பண்ணுங்க. அந்த ஃபீல்டை செலக்ட் பண்ணி இந்தியாவில் எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. ஸோ இந்தியாவில் வந்து அந்த ஃபீல்டுக்கு வந்து வேகன்சி வந்து ஒரு 1000 பேர் தேவைப்படுறாங்கன்னா 1,00,000 பேர் அப்ளை பண்றான் அப்படிங்கிறது நீங்க அதை செலக்ட் பண்ணும்போதே தெரிஞ்சிடும். எப்படா செலக்ட் பண்ணும்போதே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. அந்த ஃபீல்டுக்கு எவ்வளவு அட்வர்டைஸ்மெண்ட் அதிகமா போட்டான் அப்படின்னு சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஃபீல்டுக்கு அதிகமான சம்பளத்துக்கு 100க்கு மேல அட்வர்டைஸ்மெண்ட் போட்டான் அப்படின்னா அந்த ஃபீல்டுக்கு 1,00,000 பேர் கிட்ட தேவைப்படுறாங்க. சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. அது ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டா இருக்கும். அந்த ஃபீல்டுக்கு ஒரே ஒருத்தன் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்கான் அப்படின்னா அந்த ஃபீல்டுக்கு 1,00,000 பேர் அப்ளை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது அர்த்தம். எப்படி எவ்வளவு சிம்பிளா சொல்லியிருக்கேன் பார்த்திருக்கீங்களா? இந்த மாதிரி யார் சொல்லிக் கொடுப்பாங்க அப்படிங்கிற எனக்கு தெரியாது. நான் அனுபவிச்சனால உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். சரி, அப்ப இந்த ஃபீல்டுக்கு இங்க வந்து இது பண்ணிட்டு இருக்கானே, அப்ப வெளிநாட்டுல கிடைக்குமா? செக் பண்ணுங்க. ஆன்லைன்ல இப்ப கூகுள்ல போனீங்கன்னா எந்த நாட்டுக்கு நீங்க போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நாட்டுக்கு வந்து நீங்க வந்து கூகுள்ல போயிட்டு செக் பண்ணி பாருங்க. ஓகே இதுக்கு கிடைக்குதுடா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்துச்சுன்னா அந்த ஃபீல்டை நீங்க செலக்ட் பண்ணுங்க. டோட்டல் எல்லா கண்ட்ரிலையுமே அந்த ஃபீல்டுக்கு வேல்யூ இல்லை அப்படின்னா உங்களுக்கு யாராவது ஒருத்தன் காதுல ஓதிருப்பான், டேய் நீ அதை போய் பண்றா உனக்கு இதாகும் அப்படின்னு சொல்லிட்டா அந்த ஃபீல்டு ராங். அந்த ஃபீல்டுக்கு வந்து சோல்ட் அவுட் ஆகி போச்சு. என்னடா சோல்ட் அவுட் ஆகி போச்சு, என்ன சொல்றான் அப்படிங்கிறது புரியலையா? சிம்பிளா சொல்றேங்க. அந்த காலத்து மாருதி 800 அப்போதைக்கு சூப்பரா இருக்கு, அந்த காலத்து அம்பாஸ்டர் அப்போதைக்கு சூப்பரா இருக்குங்க. புரியுதா? அதே புது அம்பாஸ்டர் செஞ்சா நம்ம வாங்குவோம், புரியுதுங்களா? அதே அம்பாஸ்டர் எடுத்து வந்து இன்னைக்கு சூப்பரா இருக்குன்னு சொன்னா வாங்க முடியாது பாருங்க. அப்ப அது மார்க்கெட்டோட ஃபீல்டு சோல்டு, அந்த மார்க்கெட்டோட எஜுகேஷன் ஃபீல்டு சோல்ட் அவுட் ஆகி போச்சு அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா வந்து நீங்க புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். புரியுங்களா? இப்போதைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து +2 படிச்சா, நான் சின்ன வயசா இருக்கும்போது எங்க தாத்தா என்கிட்ட சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா, பியூசினா வந்து 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டா போதும்டா, சூப்பர் படிப்புடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எங்க அப்பா வந்து வந்துகிட்டு இருக்கும்போது +2 படிச்சுட்டா போதும்டா, சூப்பர் படிப்புடா. ஆனா எங்க அப்பா வந்து ஏஎம்ஏ முடிச்சிருக்காரா. உங்க அப்பா ஏஎம்ஏ முடிச்சிருக்காரா, அப்ப பெரிய இன்ஜினியர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னடா அது ஏஎம்ஏனா பெரிய பிஇ தானடா பெரிய இன்ஜினியர் சொல்ல. அது என் பீரியட்ல, புரியுங்களா? என் பீரியட்ல பிஇ தான் ஒரு பெரிய இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு பார்த்தேன். கடைசியில் என்ன நம்ம என்னோட பீரியட், அதாவது என்ன கேட்டீங்கன்னா, நான் என்னோட காலேஜோட பீரியட் முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா பியூ வேல்யூ இல்லாம போன மாதிரி ஒரு இதாயிட்டு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா எதுக்காக படிக்கிறோம் அப்படிங்கிறது தெரியாம போச்சு. அது என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, நான் வேலைக்குள்ள போய் நான் வேலை பார்க்கும்போது என்ன கத்துக்கிட்டு என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓகே இப்போதைக்கு ஸ்கூலு காலேஜ் இதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் தான். ப்ரொஃபஷனல் கோர்சஸ்ன்னு ஒன்று இருக்கு. ப்ரொஃபஷனல் கோர்சஸ்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப சாப்புனா சாப்படி, அது படிச்சோம்னா சாப்பு படிக்கிறதுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நீ வந்து 10th டிகிரி படிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. உனக்கு சாப் நாலேஜ் இருந்துன்னு சொன்னா அதுல வைக்கிற அந்த இன்டர்வியூல கிளியரா போய் உன்னோட விஷனை கொடுத்துட்ட அப்படின்னு சொன்னா செலக்டட், அவனோட அதிகமா சேலரி வாங்குவ. புரியுதா? அப்ப அது வந்து எங்க கிடைக்குது, என்ன கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி. நான் ஒரு கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரியை மட்டும் தான் சொல்றேன், இல்லை நிறைய இண்டஸ்ட்ரியில இருக்கு. நீங்க வந்து எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி, ஏரோநாட்டிக் இண்டஸ்ட்ரீஸ் வச்சுக்கலாம், இந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. ஸோ அதுக்கு வந்து எல்லா இளைஞர்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, ஜியோ எஜுகேஷனை வச்சு வேற என்ன இருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போதைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு 4 விஷயத்தை பத்தி, ஜியோல வந்து 4 விஷயத்தை பத்தி சொல்லியிருக்கேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இதை பத்தி உங்களோட கருத்தை வந்து கீழே பதிவு பண்ணுங்க. அதை தாண்டி நிறைய ஜியோல ஜியோகிராபிக்கல்ல சேர்ந்து இருக்கு, அதை பத்தி வருங்காலத்துல பேசுவோம். நன்றி.